வணக்கம். நம் வளரிவேந்தன் வலையொலிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வலையொலிக்கு புதிதா வரவங்க குழுவில் இணைந்து, அதாவது சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்குங்க. அப்போதான் நான் போடுற காணொளி உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். சரி, வாங்க கதைக்குள்ள போயிடுவோம். வளரி வேந்தன் வழங்கும் அந்த பெரியவர். கிருஷ்ணகிரியிலிருந்து லாரியில் காய்கறி ஏற்றிக்கிட்டு கேரளாவுக்கு இரவு நேரத்தில் போய்கிட்டு இருக்காரு மணி. அவர் கூட கிளீனராக பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு. சாலையில் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல பாலம் கட்டும் வேலை நடைபெறுவதால் மாற்றுப்பாதையில் செல்லவும் அப்படின்னு பதாகை வச்சிருக்காங்க. அந்த பதாகைக்கு பக்கத்திலேயே ஒரு சாலை போகுது. அந்த சாலையில் போக சொல்லி அம்புகுறி போட்டிருக்கு. மணி அந்த சாலையில் போகலாம்னு வண்டியை திருப்பும்போது சாலையோட வலது பக்கத்துல மைல் கல்லு மேல ஒரு வயதான பாட்டி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மணியை பார்த்து, தம்பி, இந்த நேரத்துல இந்த வழியா போகாதீங்க. இது பேய்கள் உலாத்துற நேரம். இதுக்குள்ள போனீங்கன்னா திரும்ப வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லுறாங்க. அந்த பாட்டி பார்க்க பைத்தியக்காரி தோற்றத்துல இருந்ததால மணி அவங்க சொல்லுறத பெருசா எடுத்துக்காம அந்த வழியில போறான். லாரி அந்த இடத்த விட்டு கடந்து போனதும் அந்த பாட்டி ஒரு மாதிரி அமானுஷ்யமாக சிரிச்சுக்கிட்டு ஒரு கரும் புகை மாதிரி காற்றுல கரைந்து போயிடுறாங்க. அந்த வழி முழுக்க சாலையோட இரண்டு புறமும் மரங்கள் அடர்ந்து வானத்தில் இருக்கிற நிலவோட வெளிச்சத்தை சாலையில் விழாதபடி அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. சாலை முழுவதும் இருளால் சூழப்பட்டு ஒருவித அமானுஷ்யமாக இருக்கு. கண்ணு கெட்டிய தூரம் வர முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எந்த ஒரு வண்டியோட வெளிச்சமும் தெரியலை. சாலையில் இவங்க வண்டி மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ வண்டியோட முகப்பு வெளிச்சத்தில் சாலையோரத்தில் ஒரு பெரியவர் நின்றுக்கிட்டு இருக்கிறது தெரியுது. வண்டி அவர் பக்கத்தில் போனதும் நிறுத்த சொல்லி சைகை செய்கிறாரு. ஒருவேளை இவர் கொள்ளையடிக்கிற கும்பலை சேர்ந்தவராக இருப்பாரோன்னு மணி வண்டியை நிறுத்தாமல் வேகமாக போய்கிட்டே இருக்கான். வண்டி அவரை கடக்கும் பொழுது அந்த பெரியவர் மணியை பார்த்து ஒரு மாதிரி வித்தியாசமாக சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பு ஒருவித கோபமும் ஆக்ரோஷமும் கலந்த மாதிரி இருக்கு. கூட இருந்த பெருமாளுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. கொஞ்ச தூரம் போனதும் வண்டி மேலே யாரோ குதிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. மணி வண்டியை நிறுத்தாம போய்கிட்டே இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பின்னாடி வண்டிக்குள்ள இருந்து ஒரு வயதான பெரியவர் அழுகுற மாதிரி சத்தம் கேட்குது. வண்டியை நிறுத்தி மணியும் பெருமாளும் கீழே இறங்கி பின்னாடி போய் பார்க்குறாங்க. வண்டியில் கட்டி வச்சிருந்த தார்பாயை யாரோ கொஞ்சமாக அவுத்துட்டு உள்ளே போயிருக்கிற மாதிரி தெரியுது. இது நிச்சயமாக கொள்ளையடிக்கிறவங்களோட வேலையாக தான் இருக்கும்னு மணி தன் பாதுகாப்புக்காக வண்டியில் வச்சிருந்த கத்தியை எடுத்துக்கிட்டு வர சொல்லி பெருமாள் கிட்ட சொல்லுறான். பெருமாள் போய் வண்டியில் இருக்கிற கத்தியை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கும்போது வண்டியோட முகப்பு வெளிச்சத்தில் சாலையோட இந்த பக்கம் இருந்து அந்த பக்கமாக ஒரு கருப்பு உருவம் வேகமாக கடந்து போகுது. பெருமாள் அதிர்ச்சியில் அப்படியே நிற்க பின்னாடி இருந்த மணி சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வாடான்னு கூப்பிடுறான். பெருமாளும் அமைதியாக போய் கத்திய மணிக்கிட்ட கொடுக்குறான். ஆனால் அவன் பார்த்த விஷயத்தை பற்றி மணிக்கிட்ட சொல்லலை. கத்தியை வாங்கின மணி கை விளக்கு வெளிச்சத்தோட தார்பாயை நீக்கி உள்ள யார் இருக்கான்னு பார்க்குறான். உள்ள பார்த்த மணிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் சாலையில் பார்த்த அந்த பெரியவர் வண்டிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. மணிக்கு தூக்கி வாரி போட்டுடுது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பெரியவர் சாலையோரத்தில் நின்று வண்டியை நிறுத்த சொல்லி கை காட்டும்போது மணி வண்டியை நிறுத்தாமல் வந்துட்டான். அப்படி இருக்கும்போது இந்த பெரியவர் எப்படி இதுக்குள்ளே வந்தார்? அவரால் ஓடி வந்து கூட ஏற முடியாது. ஏன்னா அவர் வயதானவர். எப்படி இதுக்குள்ளே வந்தார்னு மணிக்கு ஒன்றுமே புரியாமல் அதிர்ச்சியாக இருக்கிறான். அந்த பெரியவரை கூப்பிட்டு நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவர் ஒரு மாதிரி வினோதமாக சிரிக்கிறாரு. கோபத்தில் மணி அவர் சட்டையை பிடிச்சு இழுத்து கண்ணா பின்னான்னு திட்டி அவரை கீழே இறக்கி விட்டுட்டு மறுபடியும் வண்டி எடுத்துக்கிட்டு 2 பேரும் போகிறாங்க. பெருமாள் வண்டிக்கு முன்னாடி பார்த்த அந்த கருப்பு உருவத்தை பற்றி மணிக்கிட்ட சொல்லுறான். ஆனால் மணியும் இதெல்லாம் உன் கற்பனையாக இருக்கும், இந்த காலத்தில் போய் பேய் பிசாசியெல்லாம் இருக்குதுன்னு நம்புறியன்னு சொல்லி சிரிக்கிறான். அங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் வண்டி கடந்து போனதும் சாலையோரத்தில் ஒரு மைல் கல்லு மேலே யாரோ கீழே குனிந்தபடி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது வண்டியோட முகப்பு வெளிச்சத்தில் நல்லா தெரியுது. வண்டி கிட்ட போன உடனே
மயில் கல்லு மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தவர் மெல்ல தலையை தூக்கி பார்க்குறாரு. மணியோட கண்ணை அவனாலேயே நம்ப முடியல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வண்டியில இருந்து கீழே இறக்கி விட்ட அதே பெரியவர் அந்த மயில் கல்லு மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மணியோட கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. பயத்தில் வண்டியை நிறுத்தாம வேகமாக போய்கிட்டே இருக்கிறான். கூட இருக்கிற பெருமாளோ, நான் அப்போவே சொன்னேன் வண்டிக்கு முன்னாடி ஏதோ கருப்பாக ஒரு உருவம் கடந்து போச்சுன்னு, நீ தான் நம்பலை. இப்போ பார்த்தியா, முதல்ல அந்த பெரியவர் அந்த மயில் கல்லு மேலே பார்த்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா வண்டிக்குள்ளே இருந்தார். அவரை கீழே இறக்கி விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்தோம். இப்போ பார்த்தா அதே பெரியவர் இந்த மயில் கல்லு மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எப்படி இவ்வளோ தூரம் வந்தார்னு ஒன்றுமே புரியலை. எனக்கு என்னமோ இந்த பெரியவரை பார்த்தா ஏதோ அமானுஷ்யமானவராக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுறேன். திடீர்னு மணியோட தோள் மேலே ஒரு குளிர்ந்த கை தொடுது. பின்னாடி திரும்பி பார்த்த மணிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. சாலையில் பார்த்த அந்த பெரியவர் மணிக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட முகம் முழுவதும் அழுகி போய் ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்கு. மணி பயத்தில் அலறிக்கிட்டே ஸ்டேரிங் மேலே இருந்து கையெடுக்க ஒரு பெரிய சத்தத்தோட வண்டி பள்ளத்துக்குள்ளே விழுந்து மணி, பெருமாள் 2 பேருமே அதே இடத்துல இறந்து போகிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அமானுஷ்யமான கதைகளை கேட்கணுன்னா நம்ம வளரி வேந்தன் வலையொலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துக்குங்க. அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.